லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வாங்க, இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்தாச்சு. எனக்கு பிடிச்ச பஸ்ஸு எனக்கு எஸ்எல்எஃப் பஸ்ஸுங்க. எஸ்எல்எஃப் பஸ் வந்து இந்த மாதிரி எம்டிசி, டிஎன்எஸ்டிசி, பிஆர்டிசி இந்த மாதிரி பஸ்ஸு தாங்க. ஓகேவா? முதல் லெவலு இந்த லெவல் தாங்க. V51 தாம்பரம் கிழக்கு, இங்கிலீஷில் தாம்பரம் வெஸ்ட்டு, நாங்கள் தமிழில் போட்டிருக்கோங்க. ஓகேவா? என்ன கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நான் ரியல் எஃபெக்ட் கொடுத்துருக்கேன். இன்னொன்று நான் டெம்ப்ளேட்டு இந்த மாதிரி மோடு இந்த மாதிரி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதுக்காக நானே ரெடி பண்ணல இந்த பஸ்ஸு. டிஎன்விகே அடியில் இனிமேல் போட்டிருக்குல டிஎன்விகே குறிப்பாக அவங்களோட சேனல் லிங்க்கு நான் கண்டிப்பாக கொடுப்பேங்க. அது நீங்கள் மறக்காமல் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு அனிமேஷன் என்னென்னா நான் விவரமா சொல்கிறேங்க. இப்போது தியாகராய நகர், அதுவும் டி நகர், சென்னைக்குள்ளே இருக்கிறவங்களாம் தெரியும்னு நான் நினைக்கிறேன். தேர்ட் அனிமேஷன் வந்து டோரு, ஃபஸ்ட்டு அனிமேஷன் வந்து போர்டு மாட்டுறது. இப்போ செகண்ட் அனிமேஷன் இப்போ காமிச்சல விண்டோஸு ஓப்பன் அண்ட் க்ளோஸு. ஓகேவா? ப்ளூ பஸ்ஸு பொதுவாக நானே ரெடி பண்ணுதுங்க. ஓகேவா? ரெட்டு, அதே சமயம் ப்ரௌனு எல்லாம் நானே ரெடி பண்ணுதுங்க. பொதுவாக டெம்ப்ளேட் எதுக்காக தெரியுமா? டெம்ப்ளேட்டில் தான் நல்லா லிபரேஸு பண்ணுவாங்க. அதுக்கான எடிட்டிங் ஆப் வந்து நான் லிங்கில் கொடுக்குறேங்க. பிக்ஷாட்டு அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுவேங்க. அதே சமயத்தில் லிபலியில் பார்த்தோன்னா வசனம் கொடுத்துருக்காங்க. அது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி வசனமோ ஜீசஸ் பற்றியும் எல்லாம் நான் விளக்கமாக சொல்கிறேங்க. ஓகேவா? இன்னொன்று செகண்ட் லெவலி பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா ப்ளூலியாக இருக்கும். ஓகேவாங்க? நல்லா ப்ளூலியாக இருக்குங்க. இன்னொன்று என்ன ப்ளூ லிவரி நல்ல ப்ளூ இஷ்டாக நான் பண்ணியிருக்கேங்க. சென்னை எஸ்எல்எஃப் பஸ் வந்து ப்ளூ கலர் லிவரி தாங்க இருக்கும். இன்னொன்று குறிப்பாக பார்த்தீங்கன்னா எம்டிசி எப்போ ரிலீஸ் பண்ணாங்க? எப்பயோ கொஞ்சம் ப்ரௌன் கலரில் எல்லாம் பெயிண்ட் பண்ணி ஆகியிருப்பாங்க. எல்லாருக்கும் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு பொதுவாக தெரியும். ப்ரௌன் கலர் லிவரி வந்து சக்தி மசாலா ஆடோ சென்னை மாநகர பேருந்துன்னு இருக்குல்ல, அதுக்கு மேலே அழகாக ஒரு கார்ட்டூன் பொம்மையை நான் கொடுத்துருக்கேங்க. மேலேயும் காட் ஃபோட்டோ இருக்குங்க. அதுக்கான நான் வீடியோ நான் போடுவேன்னு சொல்லலை, நான் கண்டிப்பாக போடுறேங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் செகண்டாக நான் எஸ்எல்எஃப் பஸ் வந்து டிஎன்எஸ்டிசி, எஸ்சிடிசி ரெண்டுமே நான் லெவல் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கோங்க. அது பண்ணிவிட்டு நான் எப்பயாச்சும் நான் வீடியோ போடுவேங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் வீடியோ கொஞ்சம் எப்போனா நான் கட்சியில் போடுவேங்க. எப்படின்னு என்னால் சொல்ல முடியாதுங்க. அந்த லெவலி ரெடி பண்ணதுக்கு கொஞ்சம் கிட்ட கொஞ்சம் ஒரு வாரம் ஆகும்னு நான் நினைக்கிறேங்க. இப்போ செகண்ட் அனிமேஷன் அந்த காட்டில் இப்போ விண்டோ க்ளோஸ் ஓப்பன்னு அந்த கீ தான். இன்னொன்று
மம்மியும் ஒரு நாள் நாங்கள் பஸ்ஸில் போகணுங்க. என்னன்னு தெரில, நாங்கள் ஒரு நாள் நான் சென்னையிலேருந்து நான் அம்பத்தூருக்கு போகணுங்க. அம்பத்தூரில் என்னன்னு தெரில, பாடியிலே ஒரு ஆட்டோ நின்றுச்சுங்க. ஆட்டோ நின்றுதுலேருந்து எல்லா ஆட்டோ பிடிக்க பார்த்தோம், ஆனால் ஆட்டோவே கிடைக்கல. ஆனால் அதுக்கு பதிலாக ஆட்டோ மேனு ஐடியா பண்ணி அதுக்கு பதிலாக பேசாமல் என்ன பஸ்ஸை ஏற்றி விட்டாங்க. செம்ம காற்றோட்டமாக இருந்துச்சு. அதுவும் பட்டாபிராமு 40A இல்லைன்னா 40H இந்த மாதிரி நம்பர் பஸ்ஸில் பீச்லேருந்து வரோங்க. ஓகேவா, செம்மையாக காற்றோட்டமாக இருக்கும். மெயினாக நம்ம ரைடு நைட்டில் போகிறது தான் செம்மையாக இருக்கும். நைட்டு கிட்ட கொஞ்சம் 7 மணிக்கு நாங்கள் ஏறி போயிருப்போங்க. இந்த மாதிரி நைட் ட்ராவல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. டேயில் போகிறது கொஞ்சம் நல்லா இருக்கும், இதோட நைட்டு தான் கொஞ்சம் சூப்பராக இருக்குங்க. அது நீங்கள் சென்னையில் இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த மாதிரி ஊரில் இருக்கிறவங்கள, அதே சமயம் விழுப்புரம், கும்பகோணம், திருச்சி, நப்பள்ளி இந்த மாதிரி ஊரில் இருக்கிறவங்கள ட்ரை பண்ணுங்கள். மெயினாக எம்டிசி பஸ்ஸு சென்னை, செங்கல்பட்டு 2 இடத்துல தாங்க இருக்கும். ஓகேவா, அது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எஸ்எல்எஃப் பஸ் இருக்கும். மெயினாக எஸ்எல்எஃப் வந்து பிஆர்டிசி இருக்குங்க. இந்த காரைக்குடி மெயினாக அது பாண்டிச்சேரியிலே இருக்குது பிஆர்டிசி. அதுக்கான இதுலேயும் நாங்கள் எப்பயாச்சும் ஒரு வாட்டி நாங்கள் காட்டுவோங்க. மறக்காமல் நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க, இப்போ நீங்கள் நல்லபடியாக நீங்கள் வீடியோ பாருங்கள். அதுக்காக நான் பாட்டும் போடணும், நீங்கள் நல்லா பாட்டு இருங்க. அதே சமயத்தில் பாஸ்வேர்டும் நாங்கள் தருவேங்க. ஓகேவா, மறக்காமல் பாருங்கள். ஓகேவா, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்து
கண்ணதாசங்கார கூடி பெற சொல்லி ஊத்தி கூடி உன்னை கொடி மச்சான போல் பாட போறேன்டா. கண்ணதாசங்கார கூடி பெற சொல்லி ஊத்தி கூடி உன்னை கொடி மச்சான போல் பாட போறேன்டா. கண்ணாடி கோப்பையில கண்ண மூடி நீச்சலடி ஊறுகாய தொட்டுக்கிட்டா ஓடி போகும் காய்ச்சலடி. போதை என்பது ஒரு பாம்பு விஷந்தான், சேர்ந்து குடிச்சா அது ஒரு சோஷலிசந்தா. கண்ணதாசங்கார குடி பெற சொல்லி ஊத்தி குடி உன்னை கொடி மச்சான போல் பாட போறேன்டா. பொண்டாட்டி பிள்ளைங்க தொல்லைங்க இல்லா இடம் இந்த இடம் தானே, இந்த இடம் இல்லை என்ன சாமி மடம் தானே. மேஸ்திரி கலவை கலந்து குடிக்கிறாரே, சித்தாலு பொண்ண நினைச்சு இடிக்கிறாரே. இயக்குனராரு அங்க பாரு புலம்புறாரு. 100 மில்லிய அடிச்சா போதை இல்லையே, 100 தாண்டுனா நடக்க பாதை இல்லையே. கண்ணதாசங்கார குடி பெற சொல்லி ஊத்தி குடி உன்னை குடி மச்சான போல் பாட போறேன்டா. அண்ணனும் தம்பியும் எல்லாரும் இங்கே வந்தா டப்பாங்குத்து தானே, ஓவரா ஆச்சுதுன்னா வெட்டு குத்து தானே. எங்களுக்கு தண்ணியில கண்டமில்ல, எங்களுக்குள் ஜாதி மதம் ரெண்டும் இல்ல. கட்சிக்கார மச்சி என்ன ஆச்சு வெடி அவுந்து போச்சு. ரோட்டு கடையில மனுஷன் ஜாலிய பாரு, சேட்டு கடையில மனைவி தாலிய பாரு. கண்ணதாசங்கார குடி பெற சொல்லி ஊத்தி குடி உன்னை கொடி மச்சான போல் பாட போறேன்டா. கண்ணாடி கோப்பையில கண்ண மூடி நீச்சலடி ஊறுகாய தொட்டுக்கிட்டா ஓடி போகும் காய்ச்சலடி. போதை என்பது ஒரு பாம்பு விஷந்தா, சேர்ந்து குடிச்சா அது ஒரு சோஷலிசந்தா. கண்ணதாசங்கார குடி பெற சொல்லி ஊத்தி குடி உன்னை கொடி மச்சான போல் பாட போறேன்டா. சும்மா கேளு. இப்போ நீங்கள் பாட்டு கேட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கிங்கன்னு நினைக்கிறேங்க. ஓகேவா? எல்லாமே உங்களுக்கு பாஸ்வேர்டு எல்லாமே உங்களுக்கு விவரமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோட நான் நினைக்கிறேன். இன்னொன்று பாட்டுக்குன்னா ரியல் எம்டிசி பஸ்ஸு ஓடலாமாலே எங்களுக்கு தெரியுதுங்க. இந்த கேம்லேயே இப்படி இருக்கோன்னா நேரில் பார்த்தா எப்படி இருக்கும்?
கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோண்டா நாங்கள் நினைக்கிறோங்க. ஒன்று சொல்லணுன்னா, இப்போ நான் ப்ரௌன் கலர் பஸ் லிவரி நாங்கள் சொன்னோம்லங்க, அந்த லிவரி பற்றி நாங்கள் சொன்னோம்லங்க. இனிமேல் சக்தி மசாலா ஆடு ஒரு 2 பேர் நிற்கிற மாதிரி ஒரு காட்டன் பொம்மை, அதுவும் சென்னை மாநகர பேருந்து மேலே இருக்குன்னு சொன்னல. மெயினாக ஜீசஸ் ஃபோட்டோ, வசன ஃபோட்டோவும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொன்னல. ப்ரௌன் லிவரி மட்டும் இல்லை, ஒயிட் அண்ட் ரெட் லிவரியும் நல்லா ப்ளூ லிச்சாக அந்த மாதிரி டார்க் அண்ட் ஒயிட் ப்ளூலேயும் இந்த மாதிரி இருக்குங்க. சரி, இப்போ நம்ம அந்த பஸ்ஸு பற்றி நம்ம பார்க்கலாம். இன்னொன்று, இப்போ நம்ம அந்த 3rd லிவரி பற்றி நான் காட்ட போகிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 570 கோயம்பேடு நான் சொன்னல சக்தி மசாலா ஆடு. இப்போ சென்னை மாநகர பேருந்து இருக்குது. இப்போ நடுவில் இங்கே கார்ட்டூன் பொம்மை, ஓகேவா? மேலே ஜீசஸ் ஃபோட்டோ, என்ன கொஞ்சம் மியூசிக்கு ரேடியோ வந்து கொஞ்சம் மறைஞ்சிட்டு இருக்கிறதுனால அதனால தான் அப்படி இருக்குங்க. அதுக்காக அதில் ஒன்றும் வைக்கலைங்க. ஆக்சுவலாக இந்த சேனல் வந்து நாங்கள் எடிட்டிங் பண்ணியிருக்கோங்க. எடிட்டிங் மூலியமாக தான் உங்களுக்கு நான் ஒளிபரப்பாக நான் காட்டுறோங்க. அதே சமயத்தில் பார்த்தோன்னா அந்த பஸ்ஸை அப்படியே கொஞ்சம் ரியல் எஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக எல்லாரும் கொஞ்சம் முன்னாடி மட்டும்தான் போடுவாங்கன்னு நினச்சா, அது முன்னாடியும் பின்னாடி எம்டிசின்னு ரியல் எஃபெக்ட்டு காட்ட மாட்டாங்க. ஆனால் எடுக்கலைங்க. அதனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ரியல் எஃபெக்ட் கிட்ட எப்படி இருக்குன்னு நான் தோணுங்க. நான் நினைச்ச மாதிரி நான் இது ரியல் எஃபெக்டாக நான் கொடுத்துருக்கேங்க. Even though you don't wanna say it, even saying it softly with no words, you whisper with your eyes. I'm waiting for you, just waiting for you to give it enough, give it enough, give it enough, give it enough. No, I'm begging for you, just waiting for you to show me your love, show me your love, baby, show me your love. 'Cause I wanna be certain we don't have to be lonely, we don't have to be hurting. 'Cause I'm feeling like you and I are perfect. I don't wanna be sorry, I don't wanna think every night about how we've been so blind. So upset, I've waited till it's too late. No rest for lovers who are undetermined. I just wanna be certain, I don't wanna waste all our time wondering if we're right. I've been waiting for a sign, wanna make you part of mine. I've been waiting for a sign, I don't want you going away. I've been waiting for a sign, wanna make you part of mine. I've been waiting for a sign. Don't you feel the same? Don't you feel the same? 'Cause I wanna be certain we don't need to be lonely, we don't have to be hurting. 'Cause I'm feeling like you and I are perfect. I don't wanna be sorry, I don't wanna think every night about how we've been so blind. So say I've waited till it's too late. No rest for lovers who are undetermined. I just wanna be certain, I don't wanna waste all our time wondering if we're right. I've been waiting for a sign, wanna make you part of mine. I've been waiting for a sign, I don't want you going away. I've been waiting for a sign, wanna make you part of mine. I've been waiting for a sign. Don't you feel the same? Don't you, don't you? Yeah.
இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். பஸ்ஸு வந்து 3 டைப்பாக லிவரி ரெடி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று ஒரு அறிவிப்பு என்னென்னா, எம்டிசி பஸ் மோடு மட்டும் இல்லை, டிஎன்எஸ்டிசி கோயம்புத்தூர் பஸ் மோடு, அதே சமயத்தில் சென்னை எம்டிசி பஸ் மோடு 2 மோடுமே கொடுத்துருக்காங்க. ஒன்று எம்டிசிது, இன்னொன்று ஓல்டு மாடலு ஒயிட் அண்ட் ரெட் இருக்குல்ல, மாநகர பேருந்துன்னு போடுறது பதிலாக தமிழ்நாட்டு அரசு பேருந்து கோவைன்னு போட்டுருக்குங்க. 2 டைப்பான பஸ்ஸு மோடாக டிஎன்விக்கு கொடுப்பாங்க. லிவரி டெம்ப்ளேட்டு ஒரே மாடல் தான். 2 மாடலுமே எல்லாம் ஒன்று தான். என்ன கொஞ்சம் 2 மோடு வச்சுருக்காங்க. அதே சமயத்தில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த பஸ்ஸு பார்த்தா கொஞ்சம் ரியல் பஸ்ஸாக இருக்குது. அதே சமயத்தில் நான் சொன்ன மாதிரி சக்தி மசாலா ஆடு எல்லாம் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நானும் யோசிச்சு பண்ணுது. செகண்ட் வீடியோவில் பார்த்தா ஒரு பையன் வந்து கமெண்டில் கேட்டாங்க, க்ரீன் லெவலி மிஸ்ஸிங்னு சொன்னாங்களே. இப்போ நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன், காமிச்சிட்டு இருக்கேன். இனிமேல் க்ரீன் லெவலி மிஸ்ஸிங்னு சொன்னாங்களே, எஸ்எல்எஃப் பஸ்ஸோட இந்த க்ரீன் லெவலி கண்டிப்பாக கொடுப்போங்க. வைக்கிங் பஸ் மோடோட பெப்பர் பக்கெட் மாதிரி வித்தியாசமாக பண்ணுறேன். ஒன்று க்ரீன் லெவலை பொறுத்தவரைக்கும் 70D போயிருக்கோம். வேலைச்செல்லி லிவலி தான் நான் பண்ணியிருக்கேன். அம்பத்தூர்லேருந்து வேலைச்செல்லி லிவலி. இன்னொன்று ஒரு பையன் கமெண்டில் கேட்டாங்க, க்ரீன் லிவலி இஸ் மிஸ்ஸிங்னு. அதனால தான் அதே சேர்த்து கொடுக்குறான்னு இருக்கேன். இன்னொன்று அந்த பையன்கிட்டே தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் க்ரீன் லிவலி மிஸ்ஸிங் ப்ரோன்னு நீங்கள் போட்டிங்கல்ல, அந்த க்ரீன் லெவலி வாடும். இப்போ எஸ்எல்எஃப் பஸ்ஸோடு உங்களுக்கு கொடுக்குறோம். அது நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? எல்லாம் ஊருக்கு போனாலும் தீபாவளிக்கு போயிருப்பாங்கல்ல.